நிபந்தனைகளை மீறி தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக தவேகாவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். நாகையில் வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு சொந்தமான மண்டபத்தின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்திய நிகழ்வில் தவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்துல நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பாக நேற்று காலை நாகூர் இருக்கக்கூடிய வாஞ்சூர் ரவுண்டானாவிலிருந்து தெற்கு பால் பண்ணச்சேரி வரை வந்து வடகுடி பிரிவு சாலை வழியாக நாகை புத்தூர் அண்ணா சிலையை அவர் வந்தடைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என தவேகா சார்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வருவதில் காலையிலிருந்து ஒரு கடுமையான குழப்பம் ஏற்பட்டதால் வாஞ்சூர் ரவுண்டானாவில் கிட்டத்தட்ட காலையிலிருந்து காத்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மீண்டும் புத்தூர் பகுதிக்கு வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு அவர் வருவதற்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலதாமதமாகி காவல்துறையினர் 12:25 மணிக்கே அவருக்கு பேசுவதற்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினுடைய நேரத்தையும் கடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகே அவர் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு வந்து சேர்ந்தார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காவல்துறை அவருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தது. அரை மணி நேரத்திற்குள் பேச்சை முடிக்க வேண்டும் என கூறியிருந்தது. ஆனால் விஜய் 15 நிமிடத்திலேயே அவருடைய பேச்சை அங்கு முடித்தார். இந்த சூழ்நிலையில் அந்த புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜயை பார்ப்பதற்காக அக்கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குழுமி இருந்தார்கள். குறிப்பாக நீதிமன்ற காவல்துறை அந்த விதிகளை மீறி அங்கிருந்த உயர்மட்ட கோபுரங்கள், அதே போல அந்த உயர்மட்ட கட்டிடங்கள் மேலே ஏறி அவர்கள் ஆபத்தான முறையில் விஜயை பார்ப்பதற்கு முண்டியெடுத்து மேலே ஏறினார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மின்கம்பங்கள், மரங்கள், விளம்பர பதாகைகள், தட்டிகள் கட்டப்பட்டிருந்த கம்புகள் மீதும் தொண்டர்கள் ஏறினார்கள். அப்போது அங்கு அருகாமையில் புத்தூரில் இருக்கக்கூடிய பேராலயத்திற்கு சொந்தமான அந்த மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் மீதும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அமர்ந்து விஜயை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது கூட்ட நெரிசலில் அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் அந்த சுற்றுச்சுவரின் மீது ஏறுவதால் சுற்றுச்சுவர் மட்டுமில்லாமல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பு கம்பியும் சுவரோடு அடியோடு சாய்ந்தது. அதில் ஒரு சிலருக்கு காயமும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் விஜய் கிட்டத்தட்ட 15 நிமிடத்தில் பேச்சை முடித்துவிட்டு சென்றாலும் அந்த சுவற்றின் மீது ஏறி சேதத்தை விளைவித்து தவேகா தொண்டர்கள் மீண்டும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தே சென்று விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தனியார் சொத்துக்களுக்கு சேதை விளைவித்ததாகவும் காவல்துறை கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 20 நிபந்தனைகளை மீறியதாகவும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாகை நகர காவல் நிலையத்தில் மாவட்ட செயலாளர் சுகுமாரன், அதே போல சேகர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையினர் 20 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டும் அந்த விதிகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் மீறி இருக்கிறார்கள். அதே போல தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு உண்டான ஆதாரத்தை பதிவு செய்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.